இன்னைக்கு நம்ம 2007 ரிலீஸ் ஆன டிஸ்டர்பியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வித்தியாசமான ஒரு படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோவுடைய அப்பாவை காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பெருசாக மீன் பிடிக்க முடியல. சரி ஓகே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார் திட்டு வீட்டுக்கு போகிற வழியில் அப்படியே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பேசிக்கிட்டே போகிறாங்க. அவங்க அப்பாவும் புள்ளியும் மாற்றி ஃபோன் பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு சடனாக ஒரு கார் வந்துட்டு இவங்களை ஓவர் டேக் பண்ணி போகுது. எடுபட்ட எருமைக்கு போகிறோன்னு யார் நஷ்டம் போக மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போகிறப்ப அவன் டக்குன்னு டேர்ன் பண்ணுவான் பாருங்க. இவங்களுக்கு முன்னாடி இன்னொரு கார் இருக்குது. அந்த கார் இவங்க பார்க்காம அப்படியே வேகமாக போயிட்டு அந்த காரில் முட்டுறாங்க. அப்படியே பார்த்தா செமையா ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோவுடைய அப்பா அப்படியே இறந்து போறாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா 1 year லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்பானிஷ் கிளாஸ்ல இருக்காரு. இந்த கிளாஸ்ல ரோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான். அவன் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான். அவன் சூப்பரா ஸ்பானிஷ் பேசினா செம காமெடியா பேசிட்டு இருக்கான். ஆனா கிளாஸ்லயே நம்ம ஹீரோ மட்டும் அவபார்னு பார்த்து தூங்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த கிளாஸ் டீச்சர் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு கையில் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறப்ப பையன் அப்படியே தூக்க கலக்கத்தோட எந்திரிச்சு நிக்கிறான். பார்த்துட்டு தம்பி இதுக்கு ஆன்சர் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பானிஷ்ல கேள்வி கேட்கிறப்ப பையன் வந்துட்டு கவனிக்கல அப்படின்னு சொல்றான். நீலாம் இதுக்கு ஸ்கூலுக்கு வர இதை பார்த்து உங்க அப்பா என்ன நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான், என்னது அப்பாவா நீ எதுக்கு எங்க அப்பாவை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி பொக்குன்னு ஒரே குத்து மூஞ்சில போறான் விட்டான். இந்த ஆள் போயிட்டு ஹெச்எம் டீச்சர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் டைரக்டா கோர்ட்டையே போயிட்டான். கோர்ட்டு விசாரிச்சதுல பைபிளுக்கு இன்னும் 18 வயசு ஆகல. சரி ஓகே இவனுக்கு வந்துட்டு வீட்டுக்கு காவல வைக்கலாம். 3 மாசத்துக்கு பையன் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. 3 மாசத்துக்கு அப்புறம் என்னுடைய பிஹேவியர்ஸை பார்த்துட்டு இவனை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஜட்ஜி தீர்ப்பு கொடுக்குறாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா வீட்டில் காமிக்கிறாங்க. வீட்டில் வந்துட்டு 2-3 போலீஸ் வந்திருக்காங்க. அதில் ஒரு போலீஸ் ஆன்டி வந்துட்டு நம்ம ஹீரோடைய காலில் ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் செட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ளேயுமே இன்னொரு பெரிய டிவைஸ் செட் பண்றாங்க. நீ வீட்டுக்குள்ளேயே 100 மீட்டர் வரைக்கும் போய்க்கலாம். மீட்டர் தாண்டி இல்ல இந்த 100 மீட்டர் தாண்டி நீ வெளியே போன அப்படின்னா காலர் இருக்க லைட் வந்துட்டு பச்சை கலர்ல இருந்து சிவப்பு கலரா மாறும். உடனே இந்த டிவைஸ் எங்களுக்கு தகவல் அனுப்பும், நாங்க ஓடி வந்து உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்டி இதை பத்திலாம் சொல்லிட்டு அப்படியே வெளியே போறாங்க. இப்போ அங்க இன்னொரு மொட்டை போலீஸ் இருப்பாரு. இந்த மொட்டை போலீஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பானிஷ் டீச்சருடைய கசின் போல. இந்த மொட்டை தான் உங்களை பார்த்துக்க போறாரு, பக்கத்துல இருந்து கண்காணிக்க போறாரு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை நீங்க தப்பிச்சு போறீங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவர் தான் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா கண்டிப்பா எனக்கு ஆப்பு நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அப்படியே பகீர்னு ஆகுது. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. நம்ம ஹீரோ எல்லாம் வெளியே போக முடியாது இல்லையா, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு செம்மையா கேம் விளையாடிட்டு இருக்காரு. டக்குன்னு பார்த்தா கேம் கனெக்ஷனையும் யாரோ கட் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு செம காண்டாகுது. சரி ஓகே டிவி ஆச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு டிவி பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு அவங்க அம்மா வராங்க. வந்துட்டு நீ வீட்டில் உட்காந்துட்டு சும்மா இருக்க முடியாது, வீட்டில் இருக்க வேலைலாம் பார்த்து உன்னுடைய பிஹேவியர்ஸை பார்த்து தான் உன்னை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நீ இன்னிலேருந்து பாத்திரம் தைக்கிற, துணி துவைக்கிற, வீட்டை க்ளீன் பண்ற, அது பண்ற இது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆயமா வேலைலாம் விட்டுனே இருக்கும்போது சரிமா நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினே இருப்பாங்க பாருங்க. டக்குன்னு போட்டு உங்க டிவி கனெக்ஷனையும் கட் பண்ணிட்டு இதுக்கு மேல நீ வீட்டு வேலை பார்க்கறது தான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அங்கேருந்து கிளம்புறாங்க. அட பாவி தாயே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அவங்க அம்மா அப்படியே ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள போயிட்டு பாத்திரம் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது, வீடு பெருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் செமையா போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இந்த பிரெட்லாம் தூக்கி பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல பக்கத்து வீட்டுல என்னமோ சவுண்டு கேக்குது. என்னடா பூசார் கேஸ் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அப்படியே பொறுமையா எட்டி பார்த்தா பக்கத்து வீட்டுக்கு யாரோ புதுசா குடி வராங்க. அதுலயும் ஒரு சூப்பர் ஃபிகர் வந்திருக்கு. ஐயா ஜாலி நமக்கு செம டைம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ லுக் விட்டு சைட் அடிச்சுனே இருக்கும்போது டக்குன்னு எவனோ வந்துட்டு காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கான். எவன்டா அவன் சிவ பூஜையில கழுத போன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு கதை ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னமோ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அணைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சு அணைப்பாரு பாருங்க. அது ஒரு பேக், ஒரு பேப்பர் பேக். பேக்குள்ள வந்துட்டு நாய் பாத்ரூம் வச்சிருக்கானுங்க. நம்ம ஹீரோவுடைய கால் முழுக்க குழவழ நாய் போயிடுச்சு. நம்ம ஹீரோ செம காண்டாயிட்டு எவன்டாவன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது டேய் நாங்க தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 சில்வனுங்க சில்மிஷம் மட்டும் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிட்டாங்க. கொய்யால உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே வேட்டைக்கிட்டே ஓடுவார் பாருங்க. மச்சான் அவன் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டான்னு சொன்ன பார்த்தா வெளியே ஓடி வந்துட்டு இருக்கான் அப்படின்றப்ப அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வந்து ஐயோ வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம் போலியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமா வீட்டுக்கிட்ட ஓடி போறாரு. வீட்டுக்கிட்ட ஓடி போயிட்டு கிரீனா மாறு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு பொத்தனை கீழே அழுவாரு பாருங்க. பக்கத்துல இருக்கவங்களாம் கேக்குறாங்க தம்பி உனக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப டக்குன்னு பார்த்தா போலீஸ் அங்க வராரு. அந்த மொட்டை போலீஸ் வந்துட்டு டேய் கையை தூக்குடா அப்படின்றப்ப சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் சொல்லிட்டேன் அப்படின்றப்ப டேய் கையை தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து லாக் பண்றாரு. இந்த விஷயம் மொத்தத்தையுமே ஹீரோ நாங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. டேய் பொண்ணு முன்னாடி அசிங்க பார்த்துட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள போறாரு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்ததுனால நம்ம ஹீரோ வந்துட்டு வான் பண்ணிட்டு விட்டு போறாங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளால எவ்வளவு தூரத்துக்கு வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க் பண்ணி கயிறு கட்டி வைக்கிறாரு. நம்ம இவ்வளவு தூரத்துக்கு வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்துட்டு பக்கத்து வீட்டுலாம் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. பைனாகுலர் தூக்கிட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டம் பார்த்துட்டே இருக்கும்போது பக்கத்து வீட்டுல நம்ம ஹீரோ இருக்காங்க இல்லையா அவங்க ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்காங்க. பயபுல இங்க இருந்து பைனாகுலர் வழியா பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல யாரும் வந்து கதவை தட்டுவாங்களா. ஹீரோக்கு செம காண்டாகுது. இந்த வாட்டி அந்த பயபுலிங் தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்பால் பேட்டை தூக்கிட்டு கீழே போயிட்டு பார்த்தா ஃப்ரெண்டு வந்திருக்கான். மச்சான் ரோனி உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பையனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போறாரு. கூப்பிட்டு போயிட்டு மச்சான் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
பக்கத்து வீட்டுல நம்ம ஹீரோ பைனாகுலர் வச்சு பார்த்துட்டு இருக்காரு இல்லையா டைம் பாஸ்க்கு. அந்த விஷயம் பத்திலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த டெய்லி புல்லு கட் பண்ணுவான், இந்த பொண்ணு 10 மணிக்கு வேலைக்கு போகும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ நோட் பண்ணி வச்சிருக்காரு போல. எல்லா விஷயத்தையுமே பேசிக்கிட்டு மச்சான் இந்த பக்கம் அவனுக்கு ஒரு ஃப்ரீ ஷோ காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஸ்விமிங் பூல்ல குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் குளிக்கிற விஷயத்த 2 பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. பக்கத்து வீட்டுல இருக்கதே ஒரு பொண்ணு பார்க்கவும் சூப்பரா இருக்கா, கண்டிப்பா இந்த பொண்ணு இப்படியே கொக்கி போட்டு தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போற டைமா பார்த்து நம்ம ஹீரோ மெயில் அடிக்கிற மாதிரி அப்படியே ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவனும் ரொம்பவும் கஷ்டப்படுற மாதிரி அப்படியே கஷ்டப்பட்டே இருப்பான். ஹீரோன் வந்து பார்த்துட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேரு கெயில் அப்படின்னு சொல்றாரு. இந்த பொண்ணும் என்னுடைய பேரு ஆஷ்லி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அந்த பக்கத்துல இருந்து கூப்பிடுறாங்க, சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே நான் உன்னை அப்புறமேட்டு வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து போறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு காமிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ வழக்கம் போல அந்த பொண்ணு நோட்டம் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு அந்த பக்கம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ இந்த பக்கத்துல இருந்து அந்த பொண்ணை சைட் அடிச்சு அப்படியே ஜொல்ல ஊத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப கரெக்டா அந்த பொண்ணுடைய அப்பா வந்து பார்த்துட்டு, ஏமா இவ்வளவு நேரம் அதிகமா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க, வாமா கீழே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூப்பிட்டு போறாரு. ஹீரோக்கு செம காண்டாகுது. சரி ஓகே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்து தூங்குவாரு பாருங்க. அப்ப டக்குன்னு என்னமோ கார் வந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னடா சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு பக்கத்து வீட்டுல டர்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா இருப்பாரு, அந்த வீட்டை நோட்டம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கார்ல வந்து இறங்கிட்டு மூட்டையா என்னத்தையோ கராஜ்குள்ள கொண்டுட்டு போறான். பார்த்தா நடவடிக்கையே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கார் வேற என்னமோ ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருக்கு. இந்த விஷயத்த இவன் பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு பின்னாடி வந்து யாரோ கை வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரொம்பவும் பயந்து போயிட்டாரு. யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க அம்மா தான் வந்திருப்பாங்க. ஏமா இப்படி வந்து பயமுத்துறீங்க அப்படின்றப்ப, இல்லடா தம்பி என்னமோ பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்றப்ப, சும்மாமா நேச்சர் அப்படின்றாரு. சரி சரி ரொம்பவும் நேச்சரை பார்க்காம போயிட்டு தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு தூங்க போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலைல காமிக்கிட்டாங்க. மறுநாள் காலைல நியூஸ் பேப்பர் வந்திருக்கும். நியூஸ் பேப்பர்ல என்ன விஷயம் போட்டிருக்கு அப்படின்னா, தொடர்ந்து பெண்கள் கடத்திக்கிட்டு போகப்படுறாங்க. ஏதோ ஒரு சீரியல் கில்லர் தான் அந்த பொண்ணை கடத்திக்கிட்டு போறான்னு நினைக்கிறோம். அந்த பொண்ணுங்களுக்குலாம் என்ன ஆகுது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு பக்கத்து வீட்டு அங்கிள் டேனர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் மேல தான் செம்மையா சந்தேகமா இருக்கு. அந்தால் என்னமோ பண்ணிட்டு இருக்கான், வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்தால நோட்டம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தால் வந்துட்டு புல் வெட்டிட்டு இருப்பாரு. அந்தால நோட்டம் பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ அந்த கேப் வழியா பார்த்துட்டே இருக்கும்போது, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், நீ மாட்டிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவாரு பாருங்க. பயபுள்ளைக்கு பேதி ஆயிடுச்சு, கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா ஒரு முயல் கூட வந்து அந்தால் பேசிக்கிட்டு இருக்கான். நல்ல வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து எஸ் ஆகுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் ரோனியும் சேர்ந்துட்டு பக்கத்து வீட்டுல ஹீரோயின் ஸ்விமிங் பூல்ல குளிச்சிட்டு இருப்பாங்க. பார்த்து ஜொல்லு விட்டுனே இருக்கும்போது டக்குன்னு ரோனி வந்துட்டு கீழே டம்முன்னு தட்டிடுவான். செம்மையா சவுண்ட் கேட்டுரும். அட பைத்தியம் முச்ச பண்ணாட அநியாயமா மாட்டி விட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த பொண்ணு கண்டிப்பா பார்த்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கும்போது டக்குன்னு யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். இவங்களுக்கா அல்லு கிளம்புது. நம்ம ஹீரோ போயிட்டு கதவை ஓபன் பண்ணும்போது, என்னங்கடா இவ்வளவு நேரமா கதவை தட்டிக்கிட்டு இருக்கேன், இப்பதான் வந்து கதவை திறக்கிறீங்க அப்படின்றப்ப, ஒண்ணுல மேல கேம் விளையாடிட்டு இருந்தோம், சோ அதான் சவுண்ட் கேட்கல அப்படின்றப்ப, ஓ கேமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே போறாங்க. ஹீரோ நல்லா பார்த்துட்டாங்க, பயபுள்ளிங்க சைட் வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயின் பாட்டுன்னு வீட்டுக்குள்ள போவாங்க பாருங்க. ரோனி பார்த்து செமையா பயப்பட ஆரம்பிக்கிறேன். என்ன வீட்டுக்குள்ள நீங்க பாட்டுன்னு போயிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப, ஒன்னும் இல்ல சும்மா கூட சேர்ந்துட்டு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்குள்ள போனா வீடே கலஞ்சி செம குப்பையா கிடக்குது. அதுலயும் நம்ம ஹீரோடைய ரூம் செம கன்றாவியா கிடக்குது. என்னடா இதான் ஒரு ரூமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு உள்ள போனா அங்க வந்துட்டு ஒரு பைனாகுலர் அப்படியே ஜன்னலுக்கு பக்கத்துல இருக்கு. இந்த பைனாகுலர் வச்சுக்கிட்டு என்ன பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப, இப்ப ஹீரோ வசமா மாட்டிக்கிட்டாரு. ஏதாவது இந்த பொண்ணு நம்புற மாதிரி போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பக்கத்து வீட்டு அங்கிள் டேனரை பார்த்தா ரொம்ப சந்தேகமா இருக்கு, நிறைய பெண்கள் காணாம போறாங்க இல்லையா, எல்லாத்துக்குமே அந்த ஆள் தான் காரணமும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தேகப்படுறேன். அதனால இங்கேயே உட்காந்துட்டு அந்த ஆள் என்னென்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப, அப்பா செம இன்ட்ரெஸ்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த கேஸை பத்தி இவங்க ஆன்லைன்ல படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே பக்கத்து வீட்டுல கார் வந்த மாதிரி சவுண்ட் கேக்குது, அவர் வந்துட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு அந்த ஆள் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருந்தா, அந்த ஆள் வரும்போது கூடவே இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு வரான். இந்த பொண்ணை பார்த்தோன்னே நம்ம ஹீரோன் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு ஒரு கிளப் டான்சர் போல அப்படின்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது 2 பேரும் வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு கொஞ்சம் அப்படியே கசமுசா பண்ணிட்டு அப்படியே பேசினே இருக்கும்போது இந்த ஆள் டக்குன்னு கத்திரிக்கோல் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கு பக்கத்துல வரான். இவங்களுக்கு அல்லு கிளம்புது. இந்த பொண்ணை வந்துட்டு இந்த ஆள் கொலை பண்ண போறான் போல, நம்ம வந்துட்டு டக்குன்னு போலீஸ்க்கு கால் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினே இருக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்றா அப்படின்றாங்க. அப்படியே இவங்க பார்த்துட்டே இருக்காங்க. அந்த ஆள் கத்திரிக்கோலை கொண்டுட்டு வந்துட்டு இந்த பொண்ணுக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பான் போல. அந்த ட்ரெஸ்ல இருந்த பிரைஸ் டேக கட் பண்ணி எடுக்கிறான். இவங்களுக்கு சப்பையா முடிஞ்சு போச்சு. இதுக்காக நம்ம இவ்வளவு சீரியஸா பாத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினே இருக்கும்போது நம்ம ஹீரோனுக்கு கால் வருது. அவங்க அம்மா தான் கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, ஏமா இவ்வளவு நேரமா ஊரை போட்டுக்கிட்டு இருக்க, சீக்கிரமா வீட்டுக்கு வாமா அப்படின்றப்ப, அது வந்துட்டமா பக்கத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க இருந்து கிளம்பி போயிட்டா. இப்ப நம்ம ஹீரோ மட்டும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அங்க எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருக்கு. சரி ஓகே இங்க ஒண்ணுமே இன்ட்ரெஸ்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்க நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு போனானுங்க பாத்தீங்களா. அந்த பக்கமா பைனாகுலரை திருப்பி பார்த்தா பயபுள்ளுங்க 2 சேர்ந்துட்டு பான் படம் பார்த்துட்டு இருக்கானுங்க. அட பாவீங்களா, இந்த படம் பாக்குற வயசாடா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க அம்மா வர சவுண்ட் கேட்டு டக்குன்னு கார்ட்டூன் மாத்துறானுங்க. அம்மா வந்து பார்த்துட்டு,
தம்பிங்களா சீக்கிரமா கார்ட்டூன் பார்க்கறத விட்டு தூங்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அட விஷக்கிருமீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு இந்த பக்கம் இருந்து என்னமோ சவுண்ட் கேக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா டர்னர் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தா பாத்தீங்களா, அந்த பொண்ணு பயந்துக்கிட்டு ஓடுறா. அந்த பொண்ணை இருந்தாலும் வெட்டிக்கிட்டு போறான். என்னமோ சவுண்ட் கேக்குது. டக்குன்னு நம்ம ஹீரோக்கு பகீர்னு தூக்கி வாரி போடுது. நம்ம ஹீரோ உடனே போயிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணா. இப்ப அந்த பொண்ணு ஒரு கார்ல வந்திருப்பா. அந்த கார் அங்கிருந்து போற மாதிரி இருக்கு. ஒருவேளை அந்த பொண்ணு தான் இங்கிருந்து கிளம்பி போயிட்டாலும் நம்ம தான் எல்லா விஷயத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனை கட் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. இப்ப அப்படியே மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு செமையா பசிது போல. சரி ஓகே ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி உள்ள இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையை விட்டு என்னமோ எடுத்துட்டே இருக்கும்போது திரும்பி பார்த்தா டர்னர் பக்கத்துல நிக்கிறான். நம்ம ஹீரோக்கு அப்படியே பகீர்னு தூக்கி வாரி போடுது. நம்ம ஹீரோ உடனே ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு கொய்யால நீ எப்படா வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுனே இருக்கும்போது நான் நம்ம வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்தேன், கத்தி எதுக்கு எடுத்து வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கேட்டாங்க. ஒண்ணு இல்லமா பீனட் பட்டர் தடவிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப சரிமா இந்த அங்கிள் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப ஒன்னுடா கண்ணா வந்துட்டே இருக்கும்போது கார் பஞ்சர் ஆயிடுச்சு, அங்கிள் தான் ஹெல்ப் பண்ணாரு, ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறப்ப சரி ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கொஞ்சம் பார்த்து நடந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வான் பண்ற மாதிரி பேசிட்டு போறான். இப்போ அப்படியே அடுத்த சீன்ல ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் கிட்ட இங்க நடந்த விஷயத்த பத்திலாம் சொல்றப்ப ஹீரோயின் செம்மையா சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோவியை பிடிச்சிக்கிட்டு கலாய்கிறாங்க. நீ பார்த்தது எல்லாமே சும்மா ஒரு கோ இன்சிடென்ட்டா இருக்கும், அந்த பொண்ணுக்கு ஓடி பிடிச்சி விளையாடுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் போல. அது மட்டும் இல்லாம மறுநாள் கல்லாந்தால் வீட்டுக்கு வந்தது கூட எல்லாமே கோ இன்சிடென்ட்டா தான் இருக்கும், இதை பத்திலாம் பெருசா ஃபீல் பண்ணாத, எனக்கு ஒரு முக்கியமான பார்ட்டி இருக்கு அப்படின்றப்ப என்ன பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறாரு. சும்மா என் வீட்லயே என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பார்ட்டி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து போறா. அடி பாவி இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செமையா காண்டாகுறாரு. இப்போ அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வச்சுக்கிட்டு செமையா பார்ட்டி வச்சு செமையா கொண்டாடிக்கிட்டு இருக்கா. இந்த விஷயத்த பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு செமையா பத்திக்கிட்டு எரியுது. அதுலயும் ஒரு பையன் நம்ம ஹீரோனை கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டே இருப்பான் பாருங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ செமையா காண்டாயிட்டு ஒரு பெரிய ஸ்பீக்கரா தூக்கிட்டு வச்சு பாட்டை செம சவுண்டா வைப்பாரு பாருங்க. அவங்களெல்லாம் செம காண்டாகுது. யாரா இந்த பைத்தியம் முடிச்ச வெட்டிக்கிளி நம்மள வேணுமத்தினே டிஸ்டர்ப் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செமையா கோவப்பட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு அந்த போன்லாம் புடுங்கி தூக்கி போட்டுறாங்க. அந்த ஸ்பீக்கர் கனெக்ஷன்லாம் கட் பண்றாங்க. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் என்னதான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப ஆமா நான் எப்பவுமே உன்னதான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ வந்தவொடனே உன்னுடைய அழகுல நான் மயங்கிட்டேன், உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பண்ற எல்லா வேலையுமே சொல்றப்ப ஹீரோயின் செம்மையா இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அப்படியே ரொமான்டிக்கா கிட்ட போவாங்க பாருங்க. அப்போ டக்குன்னு பக்கத்துல வந்து என்னமோ சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் போயிட்டு பார்த்தா அந்த டர்னர் வந்துட்டு ப்ளூ கலர் கவர்ல ரத்தம் ஒழுக என்னத்தையோ கட்டி உள்ள இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படியே கராஜை க்ளோஸ் பண்றாரு. இந்த ஆளு அந்த கராஜ்குள்ள என்னமோ பண்ணிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு தான் அடிச்சு இழுத்துக்கிட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன், ஒரு பொண்ணை தான் கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம எப்படியாச்சும் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை அனுப்பிச்சு அந்த டர்னரை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பையனை அனுப்பிச்சு நீ வந்துட்டு அந்த காருக்குள்ள போயிட்டு ப்ளூ பிரிண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாரு, அது மட்டும் இல்லாம அந்த கராஜை எப்படி ஓபன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாரு, அந்த திருப்பி வந்துட போறான்டா அப்படின்றப்ப அதெல்லாம் வரமாட்டான், நான் வந்துட்டு ஆஷ்லியே ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன், நான் 3 பேர்த்தையுமே கனெக்ஷன்லயே இருக்கேன், நீ போயிட்டு செக் பண்ணி பாரு அப்படின்றப்ப இவன் போயிட்டு செக் பண்ணிட்டே இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஆஷ்லி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த டர்னரை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு அந்த என்னென்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வீடியோ போட்டோஸ்லாம் எடுத்து அனுப்புறாங்க. டக்குன்னு பார்த்தா யாரோ வந்து நம்ம ஹீரோனுக்கு மேல முட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோனுடைய பழைய ஃப்ரெண்டு. ஹாய் மச்சி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போது டக்குன்னு பார்த்தா டர்னர் காணாம போயிட்டு அந்த எங்க போனா அப்படின்னே தெரியல. நம்ம ஹீரோன் மிஸ் பண்ணிட்டாங்க. உடனே ஹீரோக்கு கால் பண்ணி அந்த நான் மிஸ் பண்ணிட்டேன், அந்த எங்க போனா அப்படின்னே தெரியல, நீ வந்துட்டு சீக்கிரமா அந்த பையனை வீட்டுக்கு வர சொல்லு, நான் எப்படியாச்சும் போயிட்டு அந்த கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வேகமா வெளியே போயிட்டு கார் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி போவாங்க பாருங்க. டக்குன்னு பார்த்தா டர்னர் காருக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். ஹீரோனுக்கா அல்லு கிளம்புது. அந்த அப்படியே காருக்கு பக்கத்துல வந்துட்டு காருடைய சாவி எடுத்து வச்சுக்கிட்டு காருக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு நீ என்ன ஃபாலோ பண்ற அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்றப்ப இல்ல அங்கிள் நான் உங்களை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. ஏமா இப்படி பச்சையா புழுகுற, நீ என்னென்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், இதுக்கு மேல நீ என்ன ஃபாலோ பண்ணாத, யாரும் என்ன ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படியே வெளியே போறாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டப்ப ஹீரோ செம்மையா கோவப்பட்டு அந்த ஆள் இப்படி பண்ணிருக்கான் அப்படின்னா நம்ம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்றப்ப அந்த ஆள் என்ன ஒண்ணுமே பண்ணல, சும்மா உட்காந்து பேசிட்டு போயிட்டான், ஆக்சுவலா நம்ம பண்ணது தான் தப்பு, அதனால ஃபாலோ பண்ணது தான் நம்ம தப்பு, அந்த ஆள் வேணா போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், நீ அமைதியா இரு எல்லாத்தையுமே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு காமிக்கிட்டாங்க. ரோனி வீட்டுக்கு வந்துட்டு மச்சான் என்னுடைய போனை கார்லயே விட்டு வந்துட்டேன் போல, ப்ளீஸ் தான் மச்சான் எப்படியாச்சும் எடுக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பா மாட்டிப்பேன், அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்மையா பயந்துட்டு கத்த ஆரம்பிக்கிட்டான். கொஞ்சம் அமைதியா இரு மச்சான், இது வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல, கண்டிப்பா வந்துட்டு உன் போன் கையில கிடைச்சிடும், நான் சொல்ற மாதிரி மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு கையில வந்துட்டு ஒரு வயர்லெஸ் கேமரா கொடுத்து அனுப்புறாரு. இந்த கேமராவை தூக்கிட்டு போயிட்டு கராஜ்ல செட் பண்ணிட்டு வரும்போது
ஃபோன் எடுத்துக்கிட்டு வந்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், இங்கேருந்து யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு வயர்லெஸ்ல அவங்ககிட்ட பேசிட்டே இருக்காரு. மச்சான் யாரும் வரல, நீ போலாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுத்துட்டே இருக்கும்போது அவனும் போயிட்டு கராஜ் ஓபன் பண்ணிட்டு கராஜ்குள்ள போனா அங்க வந்துட்டு அந்த ரத்தக்கரை படிஞ்ச அந்த பேக் இருந்துச்சு பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த பேக் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடி, பேக் உள்ள என்ன விஷயம் இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்றப்ப இவனும் உள்ளுக்குள்ள போறான். அந்த கேமரா அப்படியே காமிச்சிட்டே போறான். கேமரால அந்த பேக் தெரியுது. இப்போ இவன் கை விட்டு பாப்பான் பாருங்க, என்னமோ முடியா இருக்கு, செமையா ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப டக்குன்னு என்னமோ சவுண்ட் கேக்குது. அந்த பக்கம் யாரோ வந்துட்டாங்க போல. இவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். டபுக்குன்னு பார்த்தா அப்படியே அந்த கராஜே க்ளோஸ் ஆகுது. நம்ம ஹீரோ கூப்பிட்டு பாக்குறாரு. செமையா அந்த பையன் மாட்டிட்டான் போல. டக்குன்னு நம்ம ஹீரோ ஒரு பேஸ்பால் பேட்டை தூக்கிட்டு மச்சான் அவனை காப்பாத்த வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவார் பாருங்க. ஓடி போயிட்டு கதவை தட்டினா யாரும் ஓபன் பண்ற மாதிரியே தெரியல. அப்புறம் ஒரு டோர் மட்டும் ஓபன்ல இருக்கு. நம்ம ஹீரோ அப்படியே அதை உடச்சிக்கிட்டு உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப டக்குன்னு போலீஸ் வந்துட்டாங்க. பைபிள் வெளியே வந்துட்டான் இல்லையா, போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. வந்து தம்பி இந்த பக்கம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கன்னை காமிச்சு மிரட்டி அப்படியே நம்ம ஹீரோ லாக் பண்ணி கூப்பிட்டு போறப்ப, ப்ளீஸ் போலீஸ் அங்கிள் நான் சொல்ற விஷயத்த கேளுங்க, இந்த நிறைய பெண்களை கொலை பண்ணி வீட்டுக்குள்ள காருக்குள்ள கட்டி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இப்போ என் ஃப்ரெண்ட் வேற உள்ளுக்குள்ள மாட்டிட்டு இருக்கான், ப்ளீஸ் காப்பாத்துங்க, உள்ள போயிட்டு செக் பண்ணி பாருங்க அப்படின்றப்ப இப்போ டர்னர் வெளியே வராரு. நாங்க உங்க வீட்டை செக் பண்ணோம் அப்படின்றப்ப பரவாயில்ல செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்துட்டு கராஜ் ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா ஃப்ரெண்டை காணும். அங்க வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் பேக் இருக்கு. அப்படியே அந்த பேக்கை வெளியே கொண்டுட்டு வராங்க. அந்த பேக் முழுக்க சம ரத்தமா இருக்குது. இந்த ஆளுடைய மூஞ்சியே மாறுது. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே பாப்பாரு பாருங்க, அப்படியே வெறித்தனமா இருக்கும். இப்போ போலீஸ் அந்த கவர் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள வந்துட்டு ஒரு மான் இருக்கு. அட மானுக்கு பிறந்தவனே, ஒரு மான் இறந்து போந்து கடை அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப, சரி ஓகே இந்த மான் எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க. நான் கார் ஓட்டிட்டு போறப்ப மான் குறுக்கால வந்துருச்சு, தெரியாம அந்த மான் அடிச்சு தூக்கிட்டேன், மானை புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப, சரி ஓகே பத்திரமா புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போறாங்க. டேய் என் ஃப்ரெண்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறப்ப இவனை கொண்டுட்டு போயிட்டு வீட்டுல விட்டு நம்ம ஹீரோடைய அம்மா கிட்ட போயிட்டு இந்த பையன் செகண்ட் வாட்டி வெளியே போயிட்டான் அப்படின்ற காரணத்தினால நீங்க வந்துட்டு இந்த பையனை கூப்பிட்டு நாளைக்கு 9 மணிக்கு கோர்ட்டுக்கு வாங்க, இந்த பையன் பண்ற எந்த விஷயமும் சரியில்லை, இப்ப பக்கத்து வீட்டுக்காரன் மட்டும் நினைச்சான் அப்படின்னா கண்டிப்பா போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், நீங்க போயிட்டு பேசி எல்லாத்தையுமே சரி பண்ண முடியுமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோடைய அம்மாவும் போயிட்டு பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு கதவை தட்டிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ பைனாகுலர் வழியா பாக்குறாரு. எதுக்கு அம்மா அங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே சரி ஓகே ரெக்கார்டான வீடியோ வச்சு பிளே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் உள்ள போறப்ப வீடியோ ரெக்கார்ட் ஆச்சு இல்லையா, அந்த ஃபுட்டேஜை நம்ம ஹீரோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அதை பிளே பண்ணி பாக்குறப்ப உள்ளுக்குள்ள ஒரு பொண்ணு அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்கான். அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமா சதஞ்சு போயிட்டு பயங்கரமா அழுகி போன நிலைமையில கவருக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கா. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாரு பாருங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த பக்கம் அவங்க அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க அம்மா பேசி முடிச்சுட்டு வெளியே வரப்ப டர்னர் அவங்க அம்மாவை பிடிச்சி ஓங்கி ஒரே அடி, அவ்வளவுதான் அவங்க அம்மா அப்படியே மயக்கம் போட்டு கீழே ஒழுகுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ ரோனி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்த்தா அந்த பையன் எங்க போனா அப்படின்னே தெரியல. நம்ம ஹீரோ உடனே போலீஸ்க்கு கால் பண்றாரு. போலீஸ்க்கு கால் பண்ணா போன் போக மாட்டேங்குது. ரோனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே கீழே ரோனியை காமிக்கிறாங்க. என்ன மச்சான் மேல இருந்து கத்திட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மேல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான் பாருங்க. டக்குனு டர்னர் வந்துட்டு மண்டை மேலேயே ஓங்கி ஒரே அடி, அவ்வளவுதான் பையன் மாட்டி ஆயிட்டான். இப்ப இவர் மேல வராரு. மேல வந்துட்டு நம்ம ஹீரோவை போட்டு பொலன்னு பழக்கிறாரு. ரெண்டு பேரும் மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோவால போன் பண்ண முடியல. ஆனா வெளியே தப்பிச்சு ஓடி போயிட்டாரு அப்படின்னா சிக்னல் போயிட்டு போலீஸ் இங்க வந்துடுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வெளியே ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே ஓடுவார் பாருங்க. இந்த ஆள் ஓடி வந்து நம்ம ஹீரோடைய காலை பிடிச்சி உள்ளுக்குள்ள இழுத்துட்டு போயிட்டான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை உள்ள கூப்பிட்டு போயிட்டு கட்டி போட்டு உங்க அம்மாவை கொலை பண்ணதும் நீ தான், உன்னுடைய ஃப்ரெண்டை கொலை பண்ணதும் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதுடா அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த டர்னர் அசந்த நேரமா பார்த்து நம்ம ஹீரோ அந்தால பிடிச்சி கீழே தள்ளி விட்டு அங்கிருந்து தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப டக்குன்னு ஹீரோன் உள்ளுக்குள்ள வராங்க. ஹீரோன் வந்துட்டு இந்தாளுடைய மூஞ்சை பிடிச்சி பயங்கரமா பூரி விட்டுறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ரூமை உடைக்க ட்ரை பண்றான். இப்போ இவங்க எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கூரைக்கு மேல ஏறி அங்க வந்துட்டு கீழே ஸ்விமிங் பூல் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள குதிச்சு எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சிட்டு நீ போயிட்டு ஃபர்ஸ்ட் போலீஸை கூப்பிட்டு வா, நான் போயிட்டு எங்க அம்மாக்கு என்னாச்சுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டர்னருடைய வீட்டுக்குள்ள போறாரு. உள்ள போயிட்டு பார்த்தா மார்ச்சுரி மாதிரி ஒரு இடத்த செட் பண்ணி வச்சிருக்கான். அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பொண்ணுடைய விக் ஒன்று இருக்கு. அப்படின்னா அன்னைக்கு நம்ம பார்த்தது இந்த ஆள் தான் போல, இந்த விக்கை மண்டை மேல வச்சுட்டு நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அப்படியே நம்ம ஹீரோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே அவங்க அம்மாவை தேடிட்டு போறப்ப இந்த பக்கம் போலீஸ்க்கு தகவல் போய் அந்த மொட்டை போலீஸ் தான் இந்த வீட்டுக்குள்ள வராரு. இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த வீடே உடஞ்சி போய் கிடக்குது. இந்த பையனால இந்த வீட்டுக்குள்ள என்னமோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றப்ப டர்னர் அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து இந்த ஆளை போட்டு பொலன்னு பொழந்து இந்த ஆள் அப்படியே மட்டை பண்றான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ நடந்து போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா பேஸ்மெண்ட்டை உடைச்சிட்டு அப்படியே ஒரு தண்ணி தொட்டிக்குள்ள விழுந்துட்டாரு. உள்ள பார்த்தா எக்கச்சக்கமான டெட் பாடிஸ் இருக்கு. பார்த்து பயந்துட்டு அப்படியே நம்ம ஹீரோ மேல ஏறி வந்துட்டாரு. இப்போ நம்ம ஹீரோடைய கையில ஒரு கத்திரிக்கோல் இருக்கும். அந்த கத்திரிக்கோலை கையில வச்சுட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே போனா அந்த பக்கம் அவங்க அம்மாவா இருந்தாலும் கட்டி போட்டு வச்சிருக்கான். நம்ம ஹீரோ போயிட்டு கயிறை கட் பண்ணுவாரு. டக்குன்னு பார்த்தா டேர் அங்கதான் இருக்கான். பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறான். 3 பேரும் மாத்தி சண்டை போடுகிறாங்க. கடைசியா நம்ம ஹீரோ கையில கத்திரிக்கோல் வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த கத்திரிக்கோலை வச்சு ஓங்கி ஒரே குத்தி அந்த தண்ணிக்குள்ளேயே தள்ளி விட்டுறாரு.
அவன் அப்படியே இந்த தண்ணிக்குள்ள விழுந்து செத்து போறான். இப்போ அப்படியே போலீஸ்லாம் இங்க வந்துட்டாங்க. இவங்களும் அப்படியே இங்க இருந்து வெளியே போறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல அந்த பக்கத்து வீட்டு பசங்க நம்ம ஹீரோவை கடுப்பேத்திருப்பாங்க இல்லையா, எப்படியாச்சும் இந்த பசங்களை அவங்க அம்மா கிட்ட போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டு டிவி கனெக்ஷன் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம். நீங்க வந்துட்டு டெய்லி பான் மூவி பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்றப்ப நான் எதுவுமே பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட ஓடிட்டு இருக்கு மேடம், நீங்க போயிட்டு வீட்டுக்குள்ள பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே இருந்து பைனாகுலர் வழியா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வீட்டுக்குள்ள போயிட்டு பார்த்தா பயபுள்ளிங்க படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆட எடுபட்ட பயபுள்ளிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த பசங்களை போட்டு பொலன்னு பழகுறாங்க. இவங்க அப்படியே சந்தோஷமா சிரிக்கிட்டாங்க. இங்க ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிட்டாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக் ஆச்சு வருதான்னு பார்க்கலாம். மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.